வணக்கம். வழிபாடு, பூஜைன்னு சொன்னா நம்ம மனசுல என்ன தோணும்? பூ, பழம், மந்திரம், சில சடங்குகள் இப்படிதானே? ஆனா, வழிபாட்டோட உண்மையான அர்த்தம் இது மட்டும்தானா? இல்ல இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? வாங்க, ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவரோட தினசரி தியானம் புத்தகத்துல வழிபாட்ட பத்தி எவ்ளோ ஆழமா சொல்றாருன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம். நம்மள பல பேர் பூஜைனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சில பொருட்களை வச்சு செய்யற ஒரு சடங்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அது நிஜமாவே வெறும் சடங்கு மட்டும்தானா, இல்ல அதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா? நாம எப்பவாது இத பத்தி யோசிச்சு பார்த்திருக்கோமா? சுவாமி சித்பவானந்தரோட இந்த தியானம் இந்த ஒரு அற்புதமான வரியில இருந்து தான் தொடங்குது. அதாவது, இறைவா, இந்த உலகத்திலேயே நான் போற்றி புகழவும் வணங்கவும் தகுதியான ஒரே ஒரு விஷயம் நீ மட்டும்தான். உன்னை தவிர வேற எதுவுமே அந்த இடத்துக்கு தகுதியானதில்ல அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இதுதான் வழிபாட்டோட முதல் படி. சரி, இப்போ இந்த தியானத்தோட மையமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துக்கு வரும். இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம மனசு எதை நினைச்சு ரொம்ப உயர்வா பாராட்டுதோ, எதன் மேல தன்னோட முழு கவனத்தையும் செலுத்துதோ, காலப்போக்குல அந்த மனசு மெதுமெதுவா அதோட குணங்களே தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அதுவாவே மாறிடும். இந்த விஷயம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள். நம்ம மனசு ஒரு காந்தம் மாதிரி. அது எந்த ஒரு விஷயத்த ஹாஹா இது எவ்ளோ பெருமையானதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப பாராட்டுதோ, அந்த விஷயத்தோட எல்லா குணங்களையும் அது அப்படியே தனக்குள்ள இழுத்துக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கவனம் எங்க போகுதோ, நம்ம குணம் அங்க உருவாகுது. அப்போ நம்ம மனசுக்கு முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, தெய்வீகமான விஷயங்களையும் நல்ல குணங்களையும் நினைச்சு போற்றி புகழலாம். அப்படி செஞ்சா நம்ம மனசும் தெய்வீக குணங்கள் நிறைஞ்சுதான் மாறும். இன்னொரு பக்கம், சின்ன சின்ன கீழ்மையான விஷயங்கள்ல நம்ம மனசை ஈடுபடுத்தி அதை பாராட்ட ஆரம்பிச்சா நம்ம மனசே அந்த கீழ்மையோட மொத்த உருவமா மாறிடும். நம்மளோட தேர்வுதான் நம்மளை யாருன்னு முடிவு பண்ணுது. சரி, அப்போ தெய்வம்னா என்ன? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட உருவம் இருக்கா? சுவாமி சித்பவானந்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களோட மொத்த உருவம் தான் தெய்வம். அன்பு, கருணை, அமைதி, தைரியம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேரு தெய்வம். அதனால தெய்வத்தை வணங்குறதும் நன்மைய வணங்குறதும் ஒண்ணுதான். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? உண்மையான தேவ பூஜை அப்படிங்கிறது பூக்களையும் பழங்களையும் வச்சு செய்யற ஒரு செயல் மட்டும் இல்ல. அது ஒரு தொடர்ச்சியான மனநிலை. எப்ப பார்த்தாலும் நல்லது எதுவோ அதையே நினைச்சு அந்த நன்மையிலே நம்ம மனசை உறுதியா நிறுத்தி வைக்கிறது தான் உண்மையான வழிபாடு. இது வழிபாட்டை பத்தினா நம்ம பார்வையே மாத்துது இல்லையா? வழிபாடுங்கிறது ஒரு செயல் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு மனநிலைன்னு நாம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதே கருத்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தாயுமானவர் தன்னோட ஒரு பாடல்ல எவ்ளோ அழகா சொல்லிருக்காரு தெரியுமா? வாங்க அதை பார்க்கலாம். இந்த பாடலோட முதல் வரியே நம்மள ஒரு நிமிஷம் அசர வைக்குது. பொதுவா நாம இறைவனுக்கு தேங்காய், பழம், சக்கரை பொங்கல்னு நைவேத்தியம் வைப்போம். ஆனா தாயுமானவர் என்ன சொல்றாரு பாருங்க, என் உள்ளத்தோட ஆழத்துல இருக்கிற என் ஆன்மாவையே உனக்கு நைவேத்தியமா படைக்கிறேன்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இதை விட ஒரு பெரிய காணிக்கையை கொடுக்க முடியுமா? அடுத்ததா, பூஜையில தூபம் காட்டுவோம், தீபம் காட்டுவோம். இங்க தாயுமானவர் என்ன சொல்றாருன்னா, என் உயிர் மூச்சே உனக்கான நறுமணப் புகை, என்னோட உயர்ந்த எண்ணங்களால நிரம்பி என் மனசே உனக்கு நான் காட்டுற ஒளி பொருந்திய தீபம் என்கிறார். அதாவது நம்ம உயிரும் நம்ம எண்ணங்களும் கூட வழிபாட்டோட ஒரு அங்கமா மாறுது. இங்கதான் இந்த பாடலோட உச்சக்கட்டத்துக்கே வர்றோம். அவர் சொல்றாரு, இந்த பூஜைங்கிறது காலையில கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்யற பூஜை கிடையாது. இது சதா கால பூஜை. அதாவது முடிவே இல்லாத, நான் வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நடக்கிற ஒரு நிரந்தரமான வழிபாடு. நம்ம வாழ்க்கை முழுவதுமே ஒரு பூஜையா மாறுற தருணம் இது. கடைசியா அவர் முடிக்கிறாரு, இறைவா, இப்படி என் ஆன்மாமை, என் உயிர் மூச்சை, என் மனதை, என் வாழ்க்கை முழுவதையுமே ஒரு சதாகால பூஜையா உன்கிட்ட நான் முழுசா ஒப்படைச்சிட்டேன். இனி நீதான் உன் கருணைய காட்டணும் அப்படிங்கிறாரு. இதுதான் முழுமையான சரணாகதி. சரி, இப்போ நம்ம பார்த்த இந்த தியானத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, உண்மையான வழிபாடு வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நம்ம உள்ள இருந்து தொடங்கணும். நம்ம கவனம் எங்க இருக்கோ நாம அப்படிதான் மாறுவோம். அதனால நன்மையில நிலைச்சு நிக்கிறதுனா மிக உயர்ந்த வழிபாடு. அப்படி இருந்தா நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் இறைவனுக்கான ஒரு பிரசாதமா மாறும். இறுதியா இந்த ஒரு கேள்விய நமக்குள்ளேயே நாம கேட்டுக்கலாம். சுவாமி சித்பவானந்தரும் தாயுமானவரும் நமக்கு காட்டின இந்த பாதையில நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் நம்ம உயிர் மூச்ச கூட ஒரு உயர்ந்த வழிபாடா நம்மால மாத்திக்க முடியுமா? பதில் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க.